முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைஞ்சதுல இருந்து சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகாவுக்கு 42% வாக்குகள் இருக்கு. தமிழ்நாட்டுல ஓட்டு இல்லாதவர்களையும் சேர்த்துதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் இன்னொன்னு அவங்க அடிக்கடி சொல்லிட்டு வராங்க, வீட்டுக்கு ஒரு விஜய் அப்படின்னு. ஒரு சில வீட்டுல அஜித் இருக்காரு, ஒரு சில வீட்டுல சிவகார்த்திகேயன் இருக்காரு. அதனால வீட்டுக்கு ஒரு விஜய்ன்னு சொல்றதே அது ஒரு பெரிய ஹம்பக்கான விஷயம். பொலிட்டிக்கல் ரீதியா, அரசியல் ரீதியா பாக்குறப்போ அவருடைய அந்த பிரச்சாரங்கள் இதெல்லாம் பாக்குறப்போ இந்த அரசியல் களத்துல அவர் இறங்கணுமே அஜித் ரசிகர் சில பேருமே விஜய்க்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். அப்படி விஜய அஜித் ரசிகர்களால ஒரு காலத்திலும் ஏத்துக்கவே முடியாது. விஜயால் தமிழகத்துக்கு ஒரு அரசியல் களத்தில் ஒரு பெரிய மாற்றம் என்றோ ஏதும் நடக்கவில்லை. சினிமாவில் இருந்து விட்டு ஃப்ரெஷ்ஷா நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், நீங்க எல்லாம் வந்துருங்கன்னு சொன்னா அது நடைமுறை சாத்தியமற்றது. உங்களுடைய கழகத்துல உங்க எல்லாருக்குமே சீனியரா இருந்த ஒருத்தர் இன்னைக்கு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சார், அவருக்கு போய் இல்ல தளபதி தான் எல்லாமே அப்படிங்கறத பாக்குறப்போ அவருக்கான இடத்தை தவறா தேர்ந்தெடுத்துட்டாரோ அப்படிங்கிற கேள்வியும் ஊடகங்கள் வைக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற புரட்சி தலைவர் உங்களை அமைச்சராக்கல, புரட்சி தலைவி அம்மா அமைச்சராக்கி கொஞ்ச நாள்லயே அமைச்சர்கள் தூக்கி விட்டாங்க. எடப்பாடியார் என்ன பண்ணிருக்காருன்னா, சரி இருந்தாலும் இவர் ஒரு சீனியரு அப்படின்னு இவருக்கு மரியாதை கொடுத்திருக்காருன்னு தான் பாருங்க. ஸ்டாலின் கூட என்ன சொல்றாருன்னா, அதிமுகவை விமர்சிக்க முடியாது, விமர்சித்தால் அதிமுகவை தொட்டால் நாம் வேரோடு கெட்டு விடுவோம் என்பது அவர்களுக்கு தெரியும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் அதிமுகவை சேர்ந்த அதிவீர ராமபாண்டியன் சார் இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைஞ்சதுல இருந்து சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது சமூக வலைதளங்களையும் செய்தித்தளங்களையும் ரொம்ப பரபரப்பாக இருக்கு. நேற்று அதே மாதிரி பேசியிருக்கப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தாவேகாவுக்கு 42% வாக்குகள் இருக்கு, 42% வாக்கு தாவேகாவுக்கு தான் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா அவங்களுடைய அந்த மாவட்டத்தில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்துல சொல்லியிருந்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். இப்ப தாவேகால அவங்க இருக்காங்க. சோ இது ரொம்ப பேசு பொருளாக இருக்கக்கூடிய நிலையில இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக அதிவீர ராமபாண்டியன் சார் இணைஞ்சிருக்காங்க. சோ அவங்கள்ட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு மிகுந்த நகைச்சுவை நிறைந்த ஒரு விஷயங்களை ரொம்ப கான்பிடண்டா பேசக்கூடிய ஒரு புதிய ஆற்றலை அவர் தாவேகாவுக்கு போய் கத்திருக்காரு அப்படின்னு பாக்குறோம். இதுக்கு முன்னாடி பேசலையா அப்ப அதிமுக இருந்தப்போ? அதிமுக இருந்த போது பேசியது நடந்த விஷயங்களை பேசினார், நடக்கக்கூடிய விஷயங்களை பேசினார். இப்போ பேசுறது கற்பனையிலும் அதீத, அதாவது என்ன சொல்ற, ஆர்வத்திலையும் பேசுற மாதிரி தானே இருக்கு. நீங்க அதுல யதார்த்தத்துல 42% இருக்குன்னு சொல்லி பேசுறதெல்லாம் உச்சபட்சமான ஒரு கற்பனையினுடைய எல்லை இல்லாத கற்பனை இடத்துக்கு போனதோடைய வெளிப்பாடுதான் அதெல்லாம். அதுல கூட அவர் பேசிட்டு இருக்கும்போது சில யாரோ 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அங்க ரிட்டர்ன் வர போறாங்களாம். ஒருவேளை லட்சக்கணக்கில செலவு பண்ணி வர போறாங்க அப்படிங்கறதையும் செலவு பண்ணி அதே மாதிரி மலேசியாவில இருக்கிறவங்க, அந்த ஒவ்வொரு கண்ட்ரிலயும் இருக்கிறவங்களும் ஒருவேளை ஆனா அவங்க எல்லாம் ஓட்டு இங்க வச்சிருக்கணும்னு அதை கேட்டுக்கிட்டாராங்கிறதையும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா ஒருவேளை வெளிநாட்டுல இருந்து ஓட்டுகள் எல்லாம் கொண்டு வந்தா வேணா 42% ஓட்டுன்னு சொல்றதுக்கு ஏதாவது சாத்தியம் இருக்கு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வாக்காளர்களை வைத்துக்கொண்டு 42% சொல்றது ரொம்ப வேடிக்கையான விஷயம். அதுலயும் இன்னொன்னு அவங்க அடிக்கடி சொல்லிட்டு வராங்க, வீட்டுக்கு ஒரு விஜய் அப்படின்னு. நம்ம பார்த்த வரைக்கும் வீட்டுக்கு விஜய், ஒரு சில வீட்டுல விஜய் இருக்காரு, ஒரு சில வீட்டுல அஜித் இருக்காரு, ஒரு சில வீட்டுல சிவகார்த்திகேயன் இருக்காரு, இன்னும் ஒரு சில வீட்டுல தனுஷ் இருக்காரு, சிலம்பரசன் இருக்காரு, ரவி மோகன் இருக்காரு. இப்படியே போனீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதனால வீட்டுக்கு ஒரு விஜய்ன்னு சொல்றதே அது ஒரு பெரிய ஹம்பக்கான விஷயம். பொலிட்டிக்கல் ரீதியா, அரசியல் ரீதியா பாக்குறப்போ அவருடைய அந்த பிரச்சாரங்கள் இதெல்லாம் பாக்குறப்போ இந்த 2K கிட்ஸ், இது நான் எல்லாருக்கிட்டையுமே கேட்கிறேன், விஜய் அவர்களுடைய விமர்சனங்கள் அதிகமா இருந்தாலும் இந்த 2K கிட்ஸ் அவங்க இப்ப ஓட்டு போடுற ஸ்டேஜ்ல இருப்பாங்க. 2001 பிறந்திருக்காங்க அப்படின்னா இப்ப அவங்களுக்கு ஒரு 25 வயசு இருக்கும். சோ அப்படியே 2K அந்த இதுல பார்த்தா இப்ப ஒரு 18 வயசை தாண்டினவங்களா இருப்பாங்க, வாக்குரிமை பெற்றவர்களாக இருப்பாங்க.
அவங்களுக்கு இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு டிவிக்கேல சொல்றாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றவங்க ஒருவேளை இந்த 2Kல பிறந்தவங்க இப்ப மலேசியா சிங்கப்பூர்ல போய் வேலை பார்த்திருக்கலாம். இல்ல விஜய்க்காகவே நான் திரும்பி வர்றேன் அப்படிங்கிற சில பேரும் இருக்காங்க இல்லையா. சோ அதை வச்சு அவர் பேசுறாரோ அப்படிங்கிற கேள்வி எழும்புது இல்லையா. இல்ல சார், அதாவது அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ம். விஜய்க்காக வர்றவங்க அஜித்துக்காக இதோட பெரும்படையோட வர்றதுக்கு ஆள் இருப்பாங்க இல்லையா, ஓகே. அந்த அடிப்படையில சொல்ல வரேன். சார் அடுத்து இப்ப நம்ம இயல்பாகவே விஜய் ம். வந்து ஒரு சினிமாவினுடைய பிரபலமாக அறியப்படும் போது அதற்கு நேர் எதிராக அஜித் ரசிகர்கள், அதாவது இன்னொரு வாரியர்ஸ் அவங்க அது இவர்களை ஒரு எதிர்ப்பாவே இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு வீட்டுல 2 குழந்தைகள் இருந்துச்சுன்னா மேக்சிமம் ஒருத்தர் அஜித்தா இருந்தா இன்னொரு விஜயா இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கு. அப்ப 2 ம். பேரும் போட்டி மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய அந்த நிலையோடு தான் பார்க்க முடியுது. ஆனா அது ஆனா இந்த ஆனா குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். ம். இந்த அரசியல் களத்துல அவர் இறங்கணுமே அஜித் ரசிகர் சில பேருமே விஜய்க்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற அந்த பேனர்களையும் போஸ்டர்களையும் இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய அந்த ரீல்ஸ்களையும் நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. சோ அரசியல் களத்தை அவங்க ஒருவேளை விஜயை ஏத்துக்கிட்டாங்களோ மற்ற ரசிகர்களும் ஏ- அப்படிங்கறது சார், நம்ம அப்படி விஜய வந்து அஜித் ரசிகர்களால ஒரு காலத்திலயும் ஏத்துக்கவே முடியாது. அப்படி சொல்கிறவர்கள் எல்லாம் அப்படி இவங்களா கிரியேட் பண்றது தானே. ஒரு ஆன்லைன்ல சோசியல் நீங்க சொல்ற மாதிரி இன்ஸ்டாவில எல்லாம் அஜித் ரசிகர்களும், ஏன்னா இவங்க இதுவரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ம். அரசியலுக்கு வந்தோடனே எல்லாரோட ஓட்டை வாங்கினா தான் ஏதாவது பிரதிநிதித்துவம் பெற முடியுங்கிற யதார்த்த உண்மை இப்ப புரிஞ்சிச்சு. புரிஞ்ச உடனே இவங்க போய் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி நானும் அஜித் ரசிகர்னு யாரை இவங்களே விட்டே சொல்ல விட்டாலும் என்ன ஆயிர போகுது. ம். இயல்பிலேயே சார் அரசியல் புரிதலோடு அரசியல் எப்படி இருக்கும், அதனுடைய விளைவு என்ன, அரசியலினால் நமக்கு என்னென்ன நேருகிறது, என்ன கிடைக்கிறது, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அரசியல் ரீதியாக ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த சினிமாவை தாண்டி கொள்கை ரீதியாக ஈர்க்கப்பட்டால் தான் அஜித் ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள், தனுஷ் ரசிகர்கள் இவர்கள் எல்லாம் ஓட்டு போடுவதற்கு விஜய்க்கு வருவாங்களே ஒழிய, சினிமாவில் இருந்து விட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் நீங்க எல்லாம் வந்துருங்கன்னு சொன்னா அது வந்து நடைமுறை சாத்தியமற்றது. இன்னொன்று, இவர்கள் சொல்ற பிரசன்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது இந்தியாவை தாண்டி வெளியூர்ல இருக்கக்கூடிய இளைஞர்களையும் உள்ள சேர்த்திருக்காங்க போல தெரியுது. ஐ மீன், அதாவது இந்தியாவுல தமிழ்நாட்டுல ஓட்டு இல்லாதவர்களையும் சேர்த்து தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, நீங்க சொன்னதுல இப்ப விஜய் சேருகிற கூட்டத்தில் விஜயை பார்க்கிறவர்களுடைய எண்ணிக்கையில் பாத்தீங்கன்னா அதாவது 18 வயது நிறைவடையாத பேர் நிறைய அளவுல இருக்காங்க, மிகப்பெரிய அளவுல இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் விஜய் ரசிகர்கள் அந்த நீங்க சொல்ற 2K கிட்ஸை தாண்டி ம். இப்போ, அதாவது 2K கிட்ஸ்ங்கிறது விஜயோடைய பழைய படங்களும் பார்த்திருப்பாங்க. ஆமா. விஜய் ஆரம்ப காலகட்டத்துல விஜயோட படங்கள் எதற்காக ஓடியது, என்னென்ன விஷயங்களால் படம் ஓடியது, அந்த கதாநாயகிகள் இல்லை என்றால் விஜய் என்கின்ற ஒரு நபர் வெளியே தெரிந்திருப்பாரா, இப்படி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. அதனால 2K கிட்ஸ்க்கு விவரம் தெரியும். அதையும் தாண்டிய கிட்ஸாவே இன்னைக்கு இருக்காங்க பாத்தீங்களா, அவர்களிடம் வேண்டும் என்றால் விஜய்க்கு நிறைய ஒரு கிரேஸ் இருக்கு. ஏன்னா ஒரு 10 15 வயதுகளுக்கு உட்பட்டு இருக்கிறவர்கள் விஜய் வந்து ஒரு ஸ்டார் வேல்யூவா வரும்போது ஒன்னு 2 படங்களை பார்த்து ஈர்க்கப்பட்டிருக்காங்க. அவங்க வேணும்னா அதே அடர்த்தியா ரசிகர்களா இருக்கலாமே உடைய குழந்தைகள், வாக்களிக்கும் வயதை நெருங்கியவர்கள் பொதுவாக அரசியலை பிரித்து பார்த்து சினிமாவை பிரித்து பார்க்கக்கூடிய அந்த வயதை எட்டி இருக்கிறார்கள். அதனால ஒரு அவர்களில், அதாவது விஜய் ரசிகர்களில் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் வேண்டுமென்றால் அதை அரசியலுக்கு கொண்டு வந்திருக்கலாமே ஒழிய, விஜய் ரசிகர்களிலேயே பெரும்பான்மையோர் வந்து அரசியலை அரசியலாக பார்க்கக்கூடிய மனநிலைமையோடும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ தாவேக்கால இருக்கிற இளைஞர்கள் யாருக்கும் பெரிய அளவுல அரசியல் புரிதல்ங்கிறது இல்லாம இருக்குன்னு நீங்க சொல்ல வர்றீங்களா. இல்ல, அரசியல் புரிதலோடும் கூட சில பேர் விஜய் கூட போகலாம். நிறைய ம். பேர் வந்து என்னன்னா விஜயை பார்ப்பதற்கும் விஜய் கூட இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சினிமா மோகத்திலே இன்னும் ஆட்பட்டு இருக்காங்க. இப்போ அதாவது அப்படி போகிற ஒவ்வொருத்தரிடமும் நீங்கள் என்ன கருத்தில் ஈர்க்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்கள் கொள்கை தலைவர்கள் யார் என்று கேட்கும் போதெல்லாம் அவர்கள் அது குறித்து தெரிந்து கொள்வதை தாண்டி அந்த மாதிரி கேள்விகளே நாங்கள் அவங்க நீங்க உடல் மொழியெல்லாம் பாக்குறீங்களா சார், அதெல்லாம் உள்ள அக்செப்ட் இருக்கட்டும் சார், அது அப்படி சார் அப்படின்னு சொல்ற விதத்திலிருந்து அவர்கள் என்ன நோக்கத்தில் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். அப்ப விஜயை பார்க்க வேண்டும், விஜய் பேசுவதை கேட்க வேண்டும். இப்ப விஜயும் என்ன செய்யறாரு, படத்துல ஒரு சில டயலாக் பேசும்போது எப்படி எந்தெந்த இடத்துல கை தட்டுவாங்க தியேட்டர்கள்ல அப்படிங்கிற அந்த இதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி 2 டயலாக் பேசுறாரு. என்ன மைக்கு கிடைச்சிருச்சு,
வேலையை காமிச்சிருவோமான்னு சொன்னா கைதட்டுறாங்க. இதுல எங்கேயாவது அரசியல் இருக்கா? இல்ல இவரு இப்படி சொல்லி ஏதாவது அரசியல் களத்துல ஒரு பெரிய மாற்றம் நடந்து, இல்ல பெரிய பிரளயம் நடந்து, அல்லது மிகப்பெரிய கோரிக்கை, தீர்க்க முடியாத கோரிக்கை தீர்ந்து, இல்ல நெடுநாள் போராட்டங்கள் இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம், ஏதாவது வாய்ஸ் குடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது நிறைவேறியிருக்கா? தீர்ந்திருக்கா? மக்களுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவர் நடத்திய கூட்டத்தில் அவரை பார்க்க வந்தவர்களே உயிரிழந்ததை தவிர, விஜயால் தமிழகத்துக்கு ஒரு அரசியல் களத்தில் ஒரு பெரிய மாற்றம் என்றோ ஏதும் நடக்கவில்லை. ஒரு என்னுடைய கணிப்புப்படி ஒரு 5% வாக்குகளை வாங்கக்கூடிய ரசிகர்கள் பட்டாளத்தை வைத்திருக்கிறார் என்பதை வேண்டுமென்றால் நாம் சொல்லலாம். ஆனா விஜய் தரப்புல இருக்கிறப்போ முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது இல்ல அவர்தான் தலைவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் அவர் பேசுறப்ப விசில் சத்தம் எல்லாம் கேட்டது. அதனால அவர் கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஆகி இல்ல இனிமே பேச விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரால் கடந்து போறதையும் பார்க்க முடியும். பட் ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்குன்னா, திமுகவை கடந்து அதிமுகவை கடந்து அதுல வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட்டத்தை அங்க வந்து பார்க்க முடிஞ்சது. நீங்க சொல்றபடி அவங்க அரசியல் படுத்தப்படல அப்படின்னாலும் இனி வர காலங்கள்ல அரசியல் படுத்தப்படலாம் அப்படிங்கிறத பாக்குறப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு அதிமுகவுல பெரிய அளவுல இந்த சப்போர்ட்டிவ்னஸ்ங்கிறது அதிக அளவுல இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புது, குறிப்பாக இந்த 2026ல. இல்ல சார், நீங்க ஒரு விஷயத்தை மிக தெளிவாக அந்த இடத்துல இருந்து எடுத்துவிட்டு அதிமுகவுக்கு வந்துடுறீங்க. விஜயை பார்க்க வருவதற்கு காரணம் சினிமா என்கின்ற ஒரு மோகம். அதை நீங்க 90% வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வருகிறவர்கள் எல்லோரும் ரசிகர்கள் என்பதை வச்சுக்கோங்க. அதிமுக ஒரு மக்கள் இயக்கம். ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தைகளுக்கு அப்பா வந்து சொல்றது, அப்பாவோடு பழகுறதுங்கிறதுல ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கும். அது மாதிரிதான் வந்து அதிமுகவோடு ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு மேலான கட்சியாக இருப்பதனால அந்த அந்த அஃபினிட்டி வந்து ஒரு மரியாதை கலந்த, அன்பு கலந்து, ஒரு கண்டிப்பு எல்லாம் இருக்கிற, வழி நடத்துகிற இப்படியான ஒரு அமைப்பாக அதிமுக இருக்கிறதுனால இளைஞர்கள் வருகிறார்கள். வருகிறவர்கள் அரசியல் வயப்பட்டு வருகிறதுனால உங்களுக்கு அந்த இதனுடைய அந்த ஆரவாரத்தை வச்சுதான் நீங்க இளைஞர்கள் இளைஞர்கள்னு சொல்றீங்க. அப்படியான நிலை வந்து அரசியல் புரிதல் வந்த பிறகு அவர்கள் ஒரு நிதானத்தோடு போகிற போக்கு அதிமுகவுல இருக்கிறது. அதிமுகவுல இன்னும் சொல்லப்போனால் இளைஞர்கள், இளம்பெண்கள் பாசறை என்று 30 வயதுக்குட்பட்டவர்கள் மட்டுமே பதவி வகிக்க முடியும். ஒரு மிகப்பெரிய அணியே இருக்கிறது. அந்த அணியில் தமிழகம் எங்கும் மா மாநிலத்தில் ஆரம்பித்து கிளை வரைக்கும் நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அந்த மாதிரி இளைஞர்கள் எல்லாம் இயக்க ரீதியாக செயல்பட்டு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய அந்த இடத்துல இருக்காங்க. எஸ், திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் இது வந்து இயக்கங்கள் ரொம்ப பெருசு. இங்க சீனியாரிட்டி வைஸ் இருக்கு. ஆனா யங்ஸ்டரோட ஒரு அரசியல் வேட்கையில இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர் வந்து என்ன, நமக்குன்னு ஒரு மேடை கிடைச்சு அதுல நம்மளை காமிச்சு நம்மளோட சேவை வந்து கொடுக்கணும் கட்சிக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கிடைக்கும், கேட்பாங்க இல்லையா? சோ அது வந்து அதிமுக பெரிய அளவுல பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு இல்ல சார், மிகப்பெரிய அளவுல இருக்கு. நீங்க பார்க்க முடியலன்னு இல்ல. நீங்க அதாவது சமூக வலைத்தளங்களில் அது போன்று அல்லது ஊடகங்கள் சரியாக அதை எடுத்து செல்லவில்லை அப்படிங்கிறதா பொருளை உடைய. அதிமுகவில் எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறார்கள். நீங்க மேடை சொல்றீங்க இல்லையா? இப்போ கடந்த 25 ஜனவரி 25ஆம் தேதி வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் அதிமுக சார்பில் எல்லா மாவட்ட தலைநகரங்களும் அறிவிச்சிருந்தோம். அதுல மாணவர் அணி சார்பா தமிழகம் எங்கும் இளம் பேச்சாளர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு போட்டி வைத்து அதிலே தேர்வு செய்து அப்படி பேசிய தேர்வு செய்யப்பட்ட பேச்சாளர்கள் ஒவ்வொரு மீட்டிங்கிலும், இப்போ நான் கழக செய்தி தொடர்பாளர், நான் சிறப்புரையாற்றுகிறேன். என்னோடு ஒரு இளம் கழக பேச்சாளரும் சிறப்புரையாற்றினார். இப்படி அப்படி பேசுகிறவர்கள் தெளிந்த தேர்ந்த அரசியல் வயப்பட்ட நிலைக்கு வந்து அவர் இளைஞரே அந்த இடத்துல வச்சு நாங்க பேச வைக்கிறோம். அந்த இளைஞர்களுக்கு பொறுப்பையும் மிகப்பெரிய இந்த இயக்கத்தினுடைய வரலாறையும் மொழிப்போர் என்றால் என்னவென்று சொல்லக்கூடிய அந்த மாதிரியான சப்ஜெக்டுகள் எல்லாம் எடுத்து பேசணும் சார். நீங்க சொல்லுகிறவர்கள் என்ன சப்ஜெக்ட் பேசுறாங்கன்னு பாருங்க. தமிழகத்தினுடைய வரலாறு பேசுறாங்களா, இல்ல விஜய் 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 விஜய்னு சொல்லுங்கன்னு பேசுறாங்களா, இல்ல விசில் அடிச்சு செங்கோட்டையனை பேச விடாம விரட்டுறாங்களா, அப்படி என்ன பேசுகிறார்கள்னு இருக்கு இல்லையா? அடுத்து இப்படி ஒரு அதிமுக போன்ற பெரிய கட்சியில நீங்க சொல்றது போல அங்க பாத்தீங்களா, உடனே சிறியவர்கள் வந்து பேசுறாங்க, எல்லாரும் பிரதித்துவம் கிடைக்குது அப்படின்னு.
அதை விட மிகப்பெரிய பிரதிநிதித்துவமும் நிறைய மீட்டிங் நடத்திக்கிட்டே இருக்கோம் சார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு தொகுதிக்குட்பட்டு தெருமுனை கூட்டங்கள் என்று மிகப்பெரிய கூட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப இதுல எல்லாம் இந்த இளம் பேச்சாளர்கள், இளம் தலைவர்கள், இளைஞர்கள் எப்படி என்னோடு அதே போல திருவண்ணாமலைக்கு அருகில ஒரு மாணவி, சட்டக்கல்லூரி மாணவி வந்து பேசினாங்க. இப்படி நிறைய பேர், நிறைய இளைஞர்கள் எங்களுடைய இயக்கத்துல மிகப்பெரிய அளவுல இன்றைக்கு வந்து பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நீங்க வந்து மீடியாக்கள் இதெல்லாம் வந்து அது ஒரு பெரிய செய்தியா பார்க்காம, ஏதோ இவர்கள் கூடுவதை செய்தியா போடுறீங்க. அதனால அப்படி தெரியுது. இன்னும் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். விஜய் வந்ததுனால ஒரு விஷயம் நல்லது நடந்திருக்கு. எப்படின்னா, இந்த மாதிரி அரசியல் வயப்படுத்தப்படாத ஒரு கூட்டத்த உள்ள கொண்டு வந்து விட்டார். அந்த கூட்டம் நாளைக்கு தெருவுக்கு போகும். தெருவுல இருக்கக்கூடிய பூத்துக்கு போகும். பூத்துக்கு போனதுக்கு அப்புறம், ஓஹோ! அரசியல் வயப்பட்ட கட்சிகள்னா எப்படி இருக்கணும்? அதனுடைய செல்வாக்கு எப்படி இருக்கும்? ஒரு வாக்கை செலுத்துவதற்கு ஒவ்வொரு பூத்திலும் என்ன மாதிரியான நெருக்கடிகள் இருக்கும்? அந்த நெருக்கடிகளை எப்படி சமாளிப்பது? அப்போ இந்த இயக்கமாக மாறி இருக்கிற ஒவ்வொரு அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் எவ்வளவு வேலைகளை செய்து தொடர் முயற்சி இதையெல்லாம் செய்துதான் ஒரு வாக்கை கொண்டு வந்து செலுத்துகிறார்கள். நாம் ஏதோ கனவுல உட்கார்ந்து யூடியூப்ல தட்டி இன்ஸ்டாவில் சுவிட்ச் போட்டா முதலமைச்சர் ஆயிடுவார்னு நினைச்சோமே அப்படின்னு அவர்கள் உணர்கிற தருணத்தில் அவர்கள் தாவேகாவில் இருக்க மாட்டார்கள். எது அரசியல் இயக்கம், எது ஆரவார இயக்கம் என்பதை தெரிந்து கொள்ளுகிற நிலை வரும்போது அவர் எந்தெந்த இயக்கங்களுக்கு செல்ல வேண்டுமோ அதற்கு செல்வார்கள். இது புதிதாக கட்சி ஆரம்பிக்கிற யதார்த்தமான அரசியலை முன்னெடுத்து வைக்காமல் இது போன்று கவர்ச்சியை மட்டும் முன்னெடுத்து வைக்கக்கூடியவர்கள் வந்து அவர்களோடு பின்னால் வந்தவர்களை தமிழகத்தில் உள்ள பிற கட்சிகளுக்கு அனுப்பிவிட்டு போனதுதான் வரலாறு. அந்த வரலாற்றில் விஜய் சேர்ந்திருக்கிறார். இதுல வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இங்க இருக்கிறப்ப அவருக்குன்னு ஒரு என்னதான் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு மாசு இருந்தது, அவருக்குன்னு ஒரு பெயர் இருந்தது. அதிமுகவில் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள் வரும்போதே இயக்கத்துல இணைந்து கட்சிக்காகவும் நிறைய உழைச்சிருக்காங்க அப்படிங்கிற பேர் இருக்கிறப்போ, இன்னைக்கு ஒரு தாவேக்கால அவர் போய் சேர்ந்த உடனேயே அவருக்கான அந்த அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கலங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுதா அப்படிங்கிற கேள்வியும் ஊடகங்கள் எழுப்பாமல் இல்ல, கேள்வி எழுப்புறாங்க. சோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா உங்களுடைய கழகத்துல உங்க எல்லாருக்குமே சீனியரா இருந்த ஒருத்தர் இன்னைக்கு ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு போய் இல்ல தளபதி தான் எல்லாமே அப்படிங்கிறத பாக்குறப்போ அவருக்கான இடத்தை தவறா தேர்ந்தெடுத்துட்டாரோ அப்படிங்கிற கேள்வியும் ஊடகங்கள் வைக்கிறாங்க. சோ இதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா சார். அதுக்கு எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் ஒரு மிகச்சிறந்த பதிலை ஒண்ணு கொடுத்திருந்தார். செல்லாத நோட்டாக ஆகிவிட்டார் அப்படின்னு சொன்னார். அந்த விமர்சனத்துல நிறைய பொருளும் ஒரு மிக நுண்ணிய விமர்சனமாகத்தான் நான் அதை பாக்குறேன். எப்படின்னா, இப்ப எங்களுக்கு கூட ஒரு செங்கோட்டையன் என்கின்ற பெயர் வந்து நீங்கள் சொல்வதை போல அதிமுகவில் தொடர்ந்து இருந்தவர், நிறைய பணி செய்தவர், நிறைய 7-8 முறை எம்எல்ஏ ஆனவர், இப்படியெல்லாம் சொல்லப்பட்டாலும் இன்றைக்கு அவர் வெளியில் வந்து அதிமுக என்கின்ற கட்சிக்கு அப்பாற்பட்டு நின்று தன்னுடைய எபிலிட்டி என்ன, என்னுடைய சிந்தனை ஓட்டம் என்ன, நான் எப்படிப்பட்டவன், என்னுடைய இயல்பான தன்மை என்பது எப்படித்தான் இருக்கிறது, ஆனால் அதிமுக என்னை உச்சத்தில் கொண்டு போய் வைத்திருந்தது பார்த்தீர்களா என்று அவரை தமிழகத்துக்கு எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறார். அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஏன்னா அதிமுகவில் இருக்கும்போது நாங்க இவர் சகலகலா வல்லவர் என்றெல்லாம் நாங்க நினைச்சிருக்கோம். இவர் சொல்வதெல்லாம் சரின்னு சொல்ற மாதிரி எல்லாம் ஒரு பிம்பம் இங்க இருந்துச்சு. நடக்க இருக்கு சில சம்பவங்கள். அப்போ இப்ப விஜயோட போய் அந்த பேசுகிற துணியாக இருக்கட்டும் 42% என்று சொல்லுகிற போது இவரெல்லாம் வச்சு நம்மளும் தேர்தல் வேலை பார்த்திருக்கோமே அப்படிங்கிறத நினைச்சு நம்ம கொஞ்சம் வெட்கப்பட வேண்டியதாகவும் இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்கும்போது. இது தாவேகாவில் இருக்கக்கூடிய அங்கே இருந்த ஒரு இளைஞர் சொன்னால் பரவாயில்லை, தேர்தல் அனுபவம் இல்லாதவர் சொன்னால் பரவாயில்லை, இல்லையா அங்க ஒரு ஆர்வத்தில் இருக்கிற விஜய் மீது பயங்கரமான அந்த வெறியில இருக்கிறவர்கள் சொன்னா கூட பரவாயில்ல. இத்தனை ஆண்டு காலம் தேர்தலை சந்தித்து களத்தை சந்தித்து எம்எல்ஏவா இருந்து அதுவும் எடப்பாடியார்ட்ட மட்டும்தான் 4.5 ஆண்டு காலம் அமைச்சரா இருந்தீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிற புரட்சி தலைவர் உங்களை அமைச்சராக்கல, புரட்சி தலைவி அம்மா அமைச்சராக்கி கொஞ்ச நாள்லயே அமைச்சரவையில வந்து தூக்கி விட்டாங்க. இப்படி உங்களுடைய எபிலிட்டி ஒரு லெவலுக்கு மேல. ஆனா அவங்க அதுல ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க. எடப்பாடியார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி இருந்தாலும் ஒரு சீனியரு
அப்படின்னு இவருக்கு மரியாதை கொடுத்திருக்காருன்னு தான் பாக்குறேன். அம்மா கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஆஹா, இது வேலைக்கு ஆகாது, இவர் ம், அமைச்சர் பதவிக்கெல்லாம் இவர் தகுதி இல்லைன்னு. ஆனால் ம். எடப்பாடியார் இவருடைய இந்த சீனியாரிட்டி இவ்வளவு வருஷம் இருக்காரு, ஒரு அமைச்சர் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்து 4½ ஆண்டு காலம் அமைச்சரவையில் இருக்கும் வரை எந்த விதமான அசம்பாவிதமும் செய்யாமல் அடங்கி ஒடுங்கி ஏதோ நல்ல பிள்ளை மாதிரி இருந்தார். ஆட்சி அதிகாரம் போனதுக்கு அப்புறம் அவர் பாட்டிலே எந்திரிச்சு இப்படி பேச 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 அப்போ புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்காமல் வைத்திருந்ததிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. அதற்கு எடப்பாடியார் இல்லை, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறோம் என்று ஒரு வாய்ப்பையும் கொடுக்கிறார். அந்த வாய்ப்பையும் 4½ ஆண்டு காலம் இருந்துவிட்டு அதையும் உதாசீனப்படுத்தி விட்டு அவர் போய் ஒரு தாவேக்காவில சேருகிற போது அப்பதான் அதிமுகவிற்குள் ஒரு மனிதன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உயரிய இடத்திற்கு வர முடியும் என்பதற்கு செங்கோட்டையின் உதாரணம். அவருடைய பேச்சில், செயலில், செயல்படுகிற விதத்தில் முதிர்ச்சி இல்லாத தன்மை இருப்பதைப் போல எங்களுக்கு தோன்றுகிறது. அதனால அவர் தன்னுடைய அரசியலில், அதாவது அந்திம கால அரசியலை இவ்வளவு மோசமாக பாழ்படுத்தி கொண்டார் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். இதுல என்னன்னா அவர் போனதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க சார்? ஏன்னா நீங்களே சொல்றீங்க இவ்வளவு சீனியர், ரொம்ப நாள் இருக்க எடப்பாடியார் அவர்கள் மினிஸ்டர்ஸ் பதவி எல்லாம் கொடுத்து எல்லா அமைச்சர்களுமே சொல்லி பாக்குறப்போ எம்ஜிஆர்ல இருந்து ஆரம்பிச்சு ஜெயலலிதாவில இருந்து ஆரம்பிச்சு பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்த போதும் கூட எல்லார் இதுலயுமே அவர் கூட ஒரு நல்ல பாண்ட் இருந்திருக்கு. அப்படிங்கிறப்போ அவர் போனதுக்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? சார், இது எல்லாம் நாம இப்படி சொல்றோம். ஆனா வைத்தியலிங்கம் திமுகவுக்கு போயிட்டாரு. இப்போ ஓபிஎஸ் கூட போயிட்டு இப்ப திமுகவுக்கு போய் சேர்ந்திருக்காரு பாருங்க. அந்த வைத்தியலிங்கமும் மனோஜ் பாண்டியன்ட்டையும் அமைச்சர் பதவியில இருந்துகிட்டே செங்கோட்டையன் போய் அவங்கள கூப்பிட்டு வாங்க டீ குடிக்க போவோம்னு சொல்லி கேண்டீன் கூப்பிட்டு போய் நான் எப்படியும் உங்களோட வந்துடுவேன், நம்ம எப்படியும் எடப்பாடியாரை வீழ்த்திடலாம்னு சொல்லி பேசி டீ வாங்கி கொடுத்துருக்காரு. இப்படி எல்லாம் செய்யக்கூடியவர், தப்பிலித்தனங்களை செய்யக்கூடியவர் செங்கோட்டையன் என்று அவர் ஒரு மீட்டிங்லயே பேசியிருப்பார் ஓப்பனா. அப்போ இவருடைய இன்னொரு கள்ளத்தனம் தன்னுடைய தலைமைக்கு உண்மையாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையும் ஒரு கடைபிடித்திருக்கிறார் என்பதையும் நாம பார்க்க முடிகிறது. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதும் இதே மாதிரி இருந்திருக்கலாம். அவங்க ஏன் அமைச்சரவையிலிருந்து அவங்க நீக்கி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுல அவங்க இருக்கும்போது அதற்கு ஒரு நம்பிக்கையற்ற தன்மையை அங்க அவங்களுக்கு காமிச்சிருப்பாருங்கிறதுல இப்போ இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது அதிமுகவின் ஒரு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இருந்து வருவதாலேயே அவருக்கு தொடர்ந்து அந்த வாய்ப்புகள், எம்எல்ஏ வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அமைச்சர் பெரிய பதவிகள் ஒரு தலைமை கழகத்துக்குள்ள கொண்டு வர்ற அந்த நிலையை இவருக்கு புரட்சி தலைவரும் செய்யவில்லை, புரட்சி தலைவி அம்மாவும் செய்யவில்லை. அப்போ அதுல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவர் ஒரு தொகுதிக்கு மட்டும் செயல்படக்கூடிய அந்த வகையில் அவங்களை வைத்துக் கொண்டார்கள். அந்த அடிப்படையில் தான் அவரை தலைவர்கள் பார்த்தார்கள். அதற்கு ஒரு வாய்ப்பாக அதிலிருந்து ஒரு பெரு வாய்ப்பு அவருக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கையில கிடைச்சதுன்னா அது எடப்பாடியாரால் தான் அவருக்கு கிடைத்தது. அமைச்சர் பதவி 4½ ஆண்டுகள் அமைச்சர் பதவியிலே இருந்து சுகம் கண்டவர். அவர் மீண்டும் தனக்கு யார் இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தார்களோ அவர்களையே நாங்க நீங்க ஒண்ணு சேருங்க. இன்னொன்னு பாருங்க சார், நீங்க கட்சியை விட்டு பொதுச் செயலாளருக்கு ஒரு கால வரையறை கொடுக்குறீங்க, இத்தனை தேதிக்குள் இவர்களை எல்லாம் சேர்க்க வேண்டும்னு. சேர்க்கலைன்னா உங்களை கட்சியில இருந்து நீக்கிறாங்க, அடிப்படை இதுல இருந்து நீக்கிறாங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? உண்மையிலேயே உங்களுடைய எண்ணம் அதுவாக இருந்திருந்தால், இப்ப நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அதிமுகவுல இருந்து வெளியேறி போய் ஓபிஎஸ் கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு வாங்க சார், கூட்டணியில சேர்ந்து செயல்படுங்கன்னு எவ்வளவோ பேர் அட்வைஸ் பண்றாங்க. அவர் இல்ல இல்ல நான் ரெட்டலையில் தான் நிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு அலையிற மாதிரி இப்படியாவது சுத்திக்கிட்டு இருந்திருக்கணும். இன்னொரு கட்சிக்கு போற நீங்க நேரடியா போக வேண்டியதானே. அப்போ அந்த எடுத்த விஷயத்தில் நான் இதற்காகத்தான் இப்படி சொன்னேன், அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்கின்ற துணியில் பேசினேன், எல்லோரையும் கூப்பிட வேண்டும் என்று பேசினேன்னா 10 ஆண்டு காலம் ஆகிப்போச்சு. அதிமுக மிக தெளிவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சியாக மாறி 10 ஆண்டு காலம் நீங்க கோர்ட்டுக்கு போனது எல்லா இடத்திலும் தன்னுடைய வெற்றியை நிலைநாட்டி எடப்பாடியார் ஒற்றை தலைவராக மிக தெளிவாக தீர்க்கமாக இயக்கத்தை நடத்திட்டு இருக்காரு. இப்ப மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு நீங்க ஆரம்பித்தது இப்ப தாவேக்கால போய் சேர்ந்திருப்பது, இதையெல்லாம் பார்த்தால்
இன்னும் கட்சிக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள், கடந்த எதிர்க்கட்சியாக அதிமுக அமர்ந்த காலத்தில் இருந்து செங்கோட்டையன் வெளியே போகிற வரை எந்த மீட்டிங்கிலும் திமுகவை கூட விமர்சித்து பேசவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ம். ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 10, 15 மீட்டிங்கள் வந்து கட்சி அறிவிக்கிற மீட்டிங்லே இருக்கு. ஆனால் இவர் வந்து திமுகவை ஒரு மீட்டிங்கில் கூட விமர்சிக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு. இப்படி பல குற்றச்சாட்டுகள் இவர் மீது இருக்கிறது. அதாவது இந்த அதிமுக என்கின்ற இயக்கத்தில் இருந்து, அந்த சிந்தனையிலிருந்து அப்பாற்பட்டு வேற எங்கேயோ போய்விட்ட மனிதராகத்தான் அவர் அங்கிருந்து கிளப்பப்பட்டாரே ஒழிய, ஒரு அதிமுக சிந்தனை உள்ள அதிமுக தொண்டனாக இருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிற செங்கோட்டையனை யாரும் நீக்கவில்லை. அதிமுகவிலிருந்து அந்நியப்பட்டு போய் வேற எங்கேயாவது திமுகவுக்கு போவோமா, இல்ல தாவேகாவுக்கு போவோமான்னு அலைபாய்ந்து கொண்டிருந்த செங்கோட்டையனை தான் நீக்கி அனுப்பிச்சிருக்கோமே ஒழிய, அதிமுக எப்போதுமே உண்மை தொண்டர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கிற கட்சியாகத்தான் இருக்கிறது. தொண்டராக இருக்கக்கூட தகுதியை கூட இழந்த பின் தான் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். இதுல வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க இத மாதிரி உரிய கட்சியாகத்தான் எப்பவுமே அதிமுக இருக்கு, தொண்டர்களை மதிக்கக்கூடியவராக இருக்கு அப்படிங்கிறப்போ ஓபிஎஸ் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. எனக்கும் அதிமுகல இணையறதுக்கு ஆசைதான், அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு அப்படிங்க நான் ரெடியா தான் இருக்கேன் அப்படிங்கிற தோணியில அவருடைய அந்த கருத்து இருந்தது. எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த பாட்டுல இருக்கும் தாய் வழி வந்த சொந்தங்கள் எல்லாம் நாளை நமதே அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல்கள் முடியும். தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த நேரத்துல கூட்டணி அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழக அரசியல ரொம்ப பெரும்பான்மையானதாக ஒண்ணு பார்க்கப்படுது. நீங்களும் இப்ப என்டிஏ கூட்டணி பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்கீங்க. அப்படிங்கிறப்போ ஓபிஎஸ் அவர்கள் கட்சியோட இணைவதில் அதிமுகவுக்கு குறிப்பாக எடப்பாடியார் அவர்கள் அவங்களுக்கு என்ன ஒரு தயக்கம் இருக்கு, ஏன் சேர்க்கவே மாட்டேங்கிறீங்க, அவர் என்ன பாவம் பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்கு. சார், அவர் பண்ணாத வேலையே கிடையாது சார். தலைமை கழகத்தை வந்து அங்க தலைமை கழகத்தினுடைய காலால் எட்டி உதைத்து அங்க அவர்கள் ஏற்படுத்திய கலவரமாக இருக்கட்டும், பொதுக்குழு ஒட்டுமொத்த பொதுக்குழுவே அவர் வேண்டாம் என்று தீர்மானம் போடக்கூடிய நிலைக்கு பொதுக்குழு கட்சியினுடைய பொதுக்குழுவே அப்படி ஒரு முடிவை எடுக்கிறதுன்னா, இவரை சேர்த்துக் கொள்வதற்கு அதிமுகவினுடைய ஒரு தொண்டன் கூட விரும்பவில்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படி விரும்பாத இடத்துல வந்து நான் வந்து வரேன். நான் அதாவது நீங்க அந்த இயக்கத்தால் 3 முறை முதலமைச்சராக இருந்து அந்த இயக்கத்திற்கு பல துரோகங்களை செய்து எல்லாம் செய்வீங்க. செஞ்சு முடிச்சுட்டு ஒரு நாளு உங்கள நீங்களாவே மன்னிச்சுக்கிட்டுவீங்க. அப்படின்னு மன்னிச்சுக்கிட்டு என்னை நானே மன்னித்துக் கொண்டேன், என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள்னா அது நடக்குமா? உங்களை யார் மன்னித்து ஏற்கணும்? உங்களை யார் கட்சியில இணைக்கணுமோ அவங்களுக்குள்ள மனமாற்றம் வரணும். அந்த மனமாற்றம் வருவதற்கான சூழ்நிலையை, அது போன்ற நடைமுறையை நீங்கள் வைக்கணும். நீங்க காலையில ஆஸ்பத்திரியில போய் ஸ்டாலின பாக்குறீங்க, அப்புறம் ஈவினிங் ஆபீஸ்ல போய் ஸ்டாலின பாக்குறீங்க. நீங்க சார் உங்கள சசிகலா அம்மையார் எதற்காக முதலமைச்சர் பதவியிலிருந்து கீழே மாத்தணும்னு சொன்னாங்க. நீங்க சட்டமன்றத்துல ஸ்டாலினை பார்த்து சிரிச்சதுதான் காரணம்னு சொன்னாங்க. நீங்க ஒரே நாள்ல 2 நாள் 3 நாள்லாம் பார்க்கக்கூடிய பன்னீர்செல்வம் மாறினதுக்கு அப்புறம் அதிமுகவின் தன்மையை விட்டுவிட்டு திமுகவினுடைய அலுவலகமே வந்து ஒரு மரியாதைக்குரிய இடம்னு நினைச்சு போன பன்னீர்செல்வத்தை அதிமுக எப்படி சார் சேர்க்க முடியும்? எப்படி சேர்ப்பதற்கு தொண்டர்கள் விரும்பணும்ல சார். இல்ல டிடிவி தினகரன் அவர்கள் வந்து கூட்டணியில இருக்காங்க இல்லையா, அப்படிங்கிறப்போ அவரும் ஒரு கட்சிங்கிற ஒரு இதுல அவரையும் உள்ள சேர்த்திருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்ல, ஓபிஎஸ் கட்சி ஆரம்பித்து வந்தால் அக்கூட்டணியில் சேர்ப்பது, கூட்டணியில மாற்று கருத்து உள்ளவர்களையும் சேர்க்கலாம் சார். இப்போ உங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நீங்க காப்பி கொடுக்கலாம், அவங்கள வீட்டுக்குள்ளே தங்க வைக்க முடியாது இல்லையா? அதத்தான் சொல்லுவேன். நீங்க அந்த நிலைக்கு அப்ப டிடிவி தினகரன் அவங்களோட இப்படிதான் இருக்குன்னு நம்ம வந்து சொல்ல முடியுமா சார்? டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்துட்டார் சார். அவர் மிக தெளிவா தீர்க்கமா ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 8 முதல் 9 ஆண்டுகள் வரை அந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த இயக்கத்திற்கென்று கட்டமைப்புகளை கிளையிலிருந்து மாநிலம் வரைக்கும் அவங்களும் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் வந்து அந்த இயக்கத்தை அப்படியே பயணிக்க வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த நிர்வாக ரீதியாக அது ஒரு தமிழக அரசியல் களத்தில் ஒரு தனித்த கட்சியாக அதுவும் மிகப்பெரிய அளவில் அறியப்பட்டுச்சு. அப்ப அதை வந்து அம்மா பேரிலே இன்னொரு இயக்கம் இருக்கட்டும் என்று அவரும் நினைக்கிறார். அதான் சரி, அப்படி ஒத்த சிந்தனை கொண்ட ஒரு கொள்கை வழியாக எங்களுக்கு அவங்களுக்கு எந்த மாற்றம் கிடையாது. அப்போ இந்த அந்த புள்ளியில் ஒருங்கிணைவதால இன்னும் கொஞ்சம் இணைந்து செயல்படுகிற போது அடுத்த நிலைக்கு நம்ம போகக்கூடிய நிலைக்கு வர்றதுனால டிடிவி அவர்களோடு சேர்ந்து இருக்கிற கூட்டணியில் யாருக்கும் எந்த மனக்கசப்போ தடையோ இல்லை இணைந்து செயல்படுவதில் எந்த தயக்கமோ ஒரு துளி கூட கிடையாது.
இப்போ திமுகவை, ஏன்னா இப்போ திமுகவும் ஒரு வலுவான கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு இதுல வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் கூட்டணிக்கு எல்லாமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில உங்களுடைய இது எந்த அளவுக்கு நீங்க டஃப் கொடுப்பீங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கறீங்க? சார், அதிமுக தலைமையிலான இன்றைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு அனைத்து முகாந்தரங்களும் சாத்தியக்கூறுகளும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அதற்கான களம் அது போன்ற அமைப்பை பெற்றுவிட்டது. ஒன்று. நீங்க திமுக கூட்டணி என்று சொல்கிற போது இப்பெல்லாம் இவரு ஸ்டாலின் என்ன சொல்றாரு, தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ கூட்டணின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஏன் ம். அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப என்டிஏ கூட்டணின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு இப்போ தயக்கமா இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் வந்து தொடர்ந்து அவங்களோடு இருக்குமா இருக்காதா என்பதுல ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. இல்ல, செல்வ பெருந்தகை ஸ்டாலின் நமக்கு நல்லதான் பண்ணுவாரு, அப்படிலாம் கைவிட்டுற மாட்டாரு அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்றாரு செல்வ ஆமா, பெருந்தகை. கூட்டணியில ஆட்சி கொடுத்துருவாரு, மந்திரி எல்லாம் கொடுத்துருவாருன்னு சொல்றாருல்ல. திமுக கொடுப்பாங்களா சார்? சார், மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்கும்போதே ஒரு வெங்கல கிண்ணி கூட கிடையாதுன்னு சொன்னவங்க, இப்போ கூட்டணி ஆட்சி குடுத்துருவாங்கன்னா, அப்படி கூட்டணிக்கு உடன்பட்டு குடுத்து போனா நல்லதுதான். ஏன்னா திமுக வந்து தேர்தலுக்கு முன்பே மெஜாரிட்டிக்கு குறைவான தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தலை சந்தித்த வரலாறும் உண்டு. 1980ல மெஜாரிட்டிக்கு குறைவான இடங்களிலலாம் அவங்க தேர்தல்லே போட்டியிட்டாங்க. ம். 117க்கும் குறைவான தொகுதியில போட்டியிடுறாங்க. அதே மாரி 2011ல வெறும் 119 தொகுதிகளில் தான் திமுக போட்டியிடவே செய்தது. ஆமா. அப்ப இந்த 2 தேர்தல்லயும் அவங்களுக்கு என்ன தெரியும்னா, நாம மெஜாரிட்டி ஜெயிக்க முடியாது. கூட்டணி ஆட்சி தான். அப்படிங்கிறத அ அந்த இலக்க நோக்கி திமுக பல நாட்கள்ல போயிருக்கு. அவ்வளவு பலகீனமா இருந்தது தான் திமுக. இப்பவுமே இருக்கிறது தான் திமுக. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து கூட்டணி க அமைச்சிருக்கோம். அ ஆனா சீட்டு குடுக்குறதுல கொஞ்சம் மாத்தி கீத்தி வச்சுட்டு, நாங்க தனித்து ஆட்சி செய்வோம். அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்களே ஒழிய, அது பலகீனமான கட்சி. இப்ப இந்த காங்கிரஸ் 2 முறை அந்த இடத்துக்கு அவர்களுடைய எதார்த்தத்தை புரிய வைத்த கட்சி திமுகவுக்கு. 80ல புரிய வச்சிருக்கு. மெஜாரிட்டிக்கு குறைவா சீட்டு உங்களுக்கு நில்லுங்க, நாங்களும் நிப்போம் அப்படின்னு. 2011லயும் 219 சாரி 119 தொகுதிகளில திமுகவை நிற்க வைத்து, அதெல்லாம் அந்த ரைடு விட்டு எடுத்த 63 சீட்டு. ம். சிபிஐ ரைடு ஒரு தளத்துல, கூட்டணி பேச்சுவார்த்தை கீழ் தளத்துல, கூடா நட்பு கேடாய் முடிந்ததெல்லாம் புலம்பி தள்ளின இது இருக்கு பார்த்தீங்களா? அந்த டைம்ல வெறும் 119ல நிக்க வச்சாங்க. ம். இப்போ அவங்க குடுக்குற அழுத்தத்த பார்க்கும்போது, மறுபடியும் அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிருவாங்களோ! அப்படிங்கிற பயத்துல இப்ப திமுக இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில பேப்பர் செய்திகள பார்த்தீங்கன்னா, அ எப்படி வருதுன்னு பாருங்க. அஸ்ஸாம்ல நடக்கக்கூடிய தேர்தலுக்கு என்ன செலவாகுமோ, அதை நாங்கள் திமுக குடுத்து விடுகிறோம் காங்கிரசுக்கு. ம். ம். அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மறைமுகமா இதுக்கு என்ன பொருள்னா, தமிழ்நாட்டுல வந்து நீங்க ஆட்சியில பங்கு கேட்காதீங்க. இன்னொரு மாநிலத்தில நீங்க ஆட்சி அமைப்பதற்கே நாங்க ஏற்பாடு பண்றோம்னு சொல்றது, இப்ப எவ்வளவு பலகீனமாகவும், தேர்தல்ல வந்து எவ்வளவு இல்ல, ஒரு ஃபண்ட் இல்ல, ஒரு துணை புரியுறது, ஒரு ஃபண்ட் குடுக்கறது அப்படிங்கிறது இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறது தானே. இப்ப அதிமுக வந்து இப்ப இந்த சூழல்ல பாஜகவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் அங்க இருக்கு, இல்ல மும்பைல ஏதாவது ஒரு இடத்துல தமிழர் பகுதியில வந்து பாஜகவினர் வந்து போட்டியிடுறாங்க அப்படின்னா, இங்க அதிமுக வந்து ஒரு ஆள் போய் அங்க போய் உதவிகள் செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு இதை நம்ம எடுத்துக்க முடியாதா? அதாவது களப்பணி செய்றது வேற, போய் ம். தேர்தல் வாக்கு சேகரித்து குடுக்கிறது வேற. உங்க தேர்தலையே நான் நடத்தி காட்டுறேன். எங்களோட பணத்துல நடத்தி நீங்க ஜெயிச்சு அரச ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றது, அ அது எப்படி சார் 2யும் ஒண்ணா சொல்றீங்க? உங்களுக்கு ஸ்பான்சர் சம்மந்தம் பண்ற இல்லா மாதிரி இருக்குங்கிறீங்களா? உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத தொகுதி. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக வெளி உலகத்திற்கு நாங்கள் கூட்டணி ஆட்சியில இல்லன்னுலாம் சொல்றது பொய்யி. இப்போ அப்படி பார்த்தால், இப்போ இந்த கூட்டணி பிரியாமல் இவ்வளவு நாள் இருந்ததுக்கு காரணமும் என்னவாக இருக்குங்கிறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பட் ஆனா இந்த முறை வந்து எடப்பாடி ம். இந்த முறை வந்து கலைஞர் இல்ல அப்படின்னாலுமே இவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு இல்லையா? அதையும் நம்ம பார்க்க வேண்டி இருக்குல்ல. இல்ல, அதத்தான் சொல்ல வந்தேன் நான் இப்போ. அப்படி ம். ம். இருக்கும்போது நீங்க ஒரு 8 வருஷமா நீங்க அ தொலைக்காட்சி எல்லா தொலைக்காட்சியும் நீங்க எடுத்து விவாதத்த பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில ஒரு விவாதம், அதிமுகவில் பிரிந்திருக்கிறார்கள். அவர் இணைந்திருக்கிறார், பிரிந்திருக்கிறார், அது பிளவுபட்டிருக்கிறதுன்னு விவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அமமுக கூட்டணி சேர்ந்த பிறகு, அந்த 8 வருஷ டிபேட் முற்றுப்புள்ளி ஆயிடுச்சா சார்? இப்ப அந்த மாரி ம். டிபேட் எங்கேயாவது எடுக்குறாங்களா பார்த்தீங்களா சமீபத்தில? யாருமே எடுக்கிறது இல்ல. இல்ல, ஒன்று. நீங்க 2 பேருமே சேர்ந்து இப்ப தாவேக்காவ அட்டாக் பண்ற மாரியான இதுல இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சமூக ஊடகங்கள்ல. அது இல்ல சார். இந்த ஒரு நாள் லைட்டா இப்படி தட்டுனதுக்கே நீங்க இப்படி சொன்னீங்கன்னா, நான் என்ன இயல்பா அடிக்க ஆரம்பிச்சோம்னா என்னத்துக்கு ஆகும்? சரி. ஓகே. அ அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அப்போ
ஆஹ் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிற தேர்தலில் அதிமுக மீண்டும் நிற்கிறது. வெறும் 1,83,000 வாக்குகளில் தான் ஆட்சி மாற்றம் நடக்குது. ஒரு ம். மிகப்பெரிய பிரளயம் நடக்கல. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியாருக்கு எதிரான மனநிலை பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறது இல்ல. தேர்தல் வெற்றி வந்து வெறும் 43 தொகுதிகளில், அதில் மிக குறைவாக அதிமுக வெற்றி வாய்ப்பு இழந்த தொகுதிகளை எடுத்துக்கொண்டால் 1,83,000 வாக்குகளில் தான் ஆட்சி மாற்றம். அதனால தான் இன்றைக்கு ஸ்டாலின் கூட என்ன சொல்றாருன்னா, அதிமுகவை விமர்சிக்க முடியாது. விமர்சித்தால் ஏற்கனவே அதிமுக கடந்த தேர்தலிலேயே வெற்றியை ஒரு சிறு சொற்ப வாக்குகளில் தவற விட்டுவிட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. அதிமுகவை தொட்டால் நாம் வேரோடு கெட்டு விடுவோம் என்பது அவர்களுக்கு தெரியும். எதிர்க்கட்சி தலைவராக தமிழக அரசியல் வரலாற்றிலே இதுவரைக்கும் எந்த கட்சிக்கும் கிடைக்காத வாய்ப்பாக 75 இடங்களுக்கு மேல் அந்த கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்து மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. வெறும் 1,83,000 வாக்குகளில் தான் முதலமைச்சர் பதவியை அவர் மிஸ் பண்ணியிருக்கார் மீண்டும். அதனாலே தமிழ்நாட்டில எடப்பாடியார் ஏற்கனவே பொதுமக்களால், வாக்காளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவராகவும் இருக்கிறார். அதனால திமுக இது போன்று காங்கிரஸோடு என்ன நிலையை எடுக்க போறதுன்னு தெரியல. அப்புறம் இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் போய் இரட்டை இலக்கங்களில் போட்டியிட ஆசை என்று அவர் சொல்லியிருக்கிறார். திருமாவளவன் இரட்டை இலக்க போட்டி ஆசையை சொல்லியிருக்கிறார். இன்னொரு ம். கம்யூனிஸ்டும் இரட்டை இலக்க போட்டி ஆசையை சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த போட்டி ஆசைகளை எல்லாம் திமுகவால் நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறது இன்றைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியிலே இருக்கிறது. அதை மறைப்பதற்காக அங்க பாரு அந்த புலி ஓடுது, இங்க பாரு கரடி ஓடுதுன்னு சொல்லிட்டு கதையை விட்டுட்டு தன்னால ரூம்ல உட்காந்து என்னடா இப்படி கூட்டணி கட்சி இன்டாக்ட்னோம். அவங்க இப்ப எல்லாரும் போட்டு நம்ம நெக்க டேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, என்னடா பண்றதுன்னு தெரியாம திணறிக்கிட்டு இருக்கக்கூடிய மனநிலை திமுக இருக்கு. அதிமுகவுக்கு அப்படிப்பட்ட நிலை இல்லை. எங்களை நோக்கி விமர்சித்தார்கள். அதிமுகவை சீண்டுவார் இல்லை என்றார்கள். கூட்டணி வந்தது. அதிமுக கட்சியோடு இன்னும் பல கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் வரவில்லை என்றார். அந்த கட்சிகளும் வந்தது. இன்னும் தேர்தலில் 1, 2 கட்சிகள் வெளியே இருப்பதும் வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. இப்ப இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் திமுக கூடாரம் இவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் மக்களை ஏமாற்றியது, மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய திமுக மீதான வெறுப்பு என்பது அளவிட முடியாத அளவு இருக்கிறது. அதை வேணா நம்ம 42% சொல்லலாம். விஜய் சொல்றான் பாருங்க, இந்த தாவேகா சொல்லுது இல்லையா, அது மாதிரி அந்த அந்த இதுக்கு வேணா இந்த 42 வந்து திமுக மீதான வெறுப்பின் சதவீதம் வேண்டுமென்றால் அப்படி இருக்கலாம். அந்த வெறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிமுக தவறவிட்ட 1,83,000 வாக்கு என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். இதையெல்லாம் நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய வெற்றி இப்போதே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் இருக்கிற கட்சிகளும் ஒரு இன்டாக்டா, ஒரு தெளிந்த மனநிலையோடு மிகப்பெரிய விமர்சனங்களை எல்லோரும் வைத்த பிறகும் இவர்கள் சேரவே முடியாது என்று பல்வேறுபட்ட விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இணைந்திருக்கிற கூட்டணி. அப்போ இனிமேல் அந்த கூட்டணியை வந்து வேற என்ன சொல்லி பிரிக்க முடியாதுங்கிற இடத்திற்கு அந்த கூட்டணியும் நகர்ந்து வந்திருக்கு. அதனால அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய இடத்தில் இருக்கிறது. திமுக தொகுதி பங்கீடுக்குள் கூட்டணி இருக்குமா இருக்காதா என்கின்ற நிலையும், இந்திய கூட்டணியாக இருக்க போகிறார்களா, இல்லை அந்த கூட்டணி பல கூட்டணிகளாக உடைய போகிறதா என்பதும் இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு தெரிய வரும். தேர்தல் களம் ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. நீங்களும் வந்து நிறைய இடங்கள்ல போய் தேர்தல் களத்துல அதற்கான பிரச்சாரங்களை வந்து எடுத்துக்கிட்டு முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார்.